அனைவருக்கும் வணக்கம். இன்று இரவு 10 மணி தொடக்கம் நாளை காலை 6 மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், வீதிகளில் மக்கள் தாங்கிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த வாக்கெடுப்பு சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது பிரச்சனைகள் வரலாம் அல்லது சண்டைகள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற காரணத்தினாலையும் மற்றும் மேலதிகமாக மக்களுடைய ஒற்றுமைக்காக வேண்டியும் மக்களுடைய அமைதிக்காக வேண்டியும் இந்த ஊரடங்கு சட்டம் இன்று இரவு 10 மணியில இருந்து நாளை காலை 6 மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் போடப்பட்டுள்ளது. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அரசு ஊழியர்கள் அவர்களுடைய அந்த அரச அடையாள அட்டையை பயன்படுத்தி அந்த ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த டிக்கெட் இருக்கு தானே, அந்த பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுகள், அந்த டிக்கெட் எல்லாம் வச்சிருப்பாங்க தானே, வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு அந்த கடவுச்சீட்டுகளை என்ன செய்யலாம், அந்த டிக்கெட்டுகளை காட்டி அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக அந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி வெளிநாடு போக இருக்கிறவங்களும் அவங்களுக்கு போகும்போது கொண்டு போகக்கூடிய ஆவணங்களை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போன்று விசேடமாக இந்த கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த டெலிவரி செய்யக்கூடியவங்க, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய விசேஷமான வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அவர்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய அடையாள அட்டை மற்றும் உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று விசேட விடுமுறையாக, அதாவது அரசாங்கத்தினுடைய விசேட விடுமுறையாக அதை நியமிச்சிருக்கிறாங்க. எனவே திங்கட்கிழமையும் அரசாங்க விடுமுறையாக இருக்குது அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் எஸ்ன்னு டைப் பண்ணி போட்டு விடுங்க. மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஊரடங்கு சட்டம் தொடர்பாக மக்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி, இது மக்கள் பார்வைக்காக.